அனைவருக்கும் வணக்கம். போன கிளாஸில் பேக் கியர் ஹெட் ஸ்டாக்கை பற்றி பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அடுத்து ஆல் கியர் ஹெட் ஸ்டாக்கை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ படத்தில் வந்து நீங்கள் ஆல் கியர் ஹெட் ஸ்டாக்கோட அமைப்பை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இதில் ஒரு கேசிங்கில் மொத்தம் 3 ஷாஃப்ட் வந்து இருக்குது. அதில் மேலே இருக்கிறதுக்கு பேர் வந்து ஸ்ப்ளைண்ட் ஷாஃப்ட்டு. இந்த ஷாஃப்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா G1, G2, G3 அப்படிங்கிற ஒரு 3 ஷாஃப்ட் இருக்கும். இது அந்த ஷாஃப்ட்டில் மூவ் பண்ணலாம் ஷிஃப்ட் லீவர் மூலமாக. அந்த ஸ்ப்ளைண்ட் ஷாஃப்ட்டுக்கு கீழே வந்து இன்டர்மீடியட் ஷாஃப்ட்டுன்னு சொல்லி ஒரு ஷாஃப்ட் இருக்குது. இதில் G4, G5, G6 அப்படிங்கிற 3 ஷாஃப்ட்டு ஃபிக்ஸடாக இருக்கும். அதனால் இதை வந்து நகட்ட முடியாது. இந்த இன்டர்மீடியட் ஷாஃப்ட்டு கீழே ஸ்ப்ளைன் ஹெட் ஸ்டாக் ஸ்பிண்டில் வந்து இருக்கும். இந்த ஷாஃப்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா G7, G8, G9, G10ங்கிற கியர் வந்து இருக்கும். இந்த ஷாஃப்ட் வந்து ஸ்ப்ளைண்டாக இருக்கிறதுனால இதில் இருக்க கியரை வந்து நம்ம ஷிஃப்ட் லீவர் மூலமாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ மேலே இருக்கிற ஸ்ப்ளைன் ஷாஃப்ட்டுக்கு வெளியே ஃபாஸ்ட் புள்ளி, லூஸ் புள்ளின்னு சொல்லி 2 புள்ளி வந்துருக்கும். இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு மோட்ரு வந்து லேத்து பெட்டில் இருக்கும். இப்போ ஸ்பிண்டிலுக்கு பவர் வந்து இந்த மோட்டரிலிருந்து தான் நமக்கு கிடைக்கும். லீவர் மூலமாக ஸ்பிண்டில் ஸ்பீடை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணலாம். லீவரை பல்வேறான பொசிஷனுக்கு வந்து மாற்றும்போது நமக்கு தேவையான குறிப்பிட்ட ஸ்பீடு வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த ஷிஃப்ட் லீவர் மூலமாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த G1, G7 கியர் 4ஓட கனெக்ட் பண்ணும்போது பவர் வந்து எப்படி நமக்கு கிடைக்குது அப்படின்னா, G1லேருந்து G4க்கு வந்தது, G4ல் இருந்து G7க்கு வந்து நமக்கு அவுட்புட் வந்து கிடைக்கும். அதாவது G1/G4 இன்ட்டு G4/G7. இங்கே கீழே அந்த கியரோட பல்வேறு வகையான பொசிஷனில் நமக்கு கிடைக்கக்கூடிய பவரை வந்து மொத்தம் 9 வகையான பவர் வந்து கிடைக்கிது. அதாவது 3x3 மொத்தம் 9 கியர் அமைப்பு நமக்கு இருக்கிறதுனால 9 வகையான ஸ்பீடை வந்து நம்ம இதில் வந்து நம்ம பெறலாம். 1, 2, 3ல் பார்த்திங்க அப்படின்னா G1/G4 அப்படிங்கிறது அதிலிருந்து நமக்கு பவர் வந்து டிரான்ஸ்மிட் ஆகிற மாதிரி இருக்கும். 4, 5, 6ல் பார்த்திங்க அப்படின்னா G2/G5 அதிலிருந்து பவர் டிரான்ஸ்மிட் ஆகிற மாதிரி இருக்கும். 7, 8, 9ல் பார்த்திங்க அப்படின்னா G3/G6 அதிலிருந்து பவர் வந்து டிரான்ஸ்மிட் ஆகிற மாதிரி இருக்கும். இது இப்படி மொத்தம் 9 வகையான ஸ்பீடை வந்து ஆல் கியர் டைப்பில் நம்ம பெறலாம். அடுத்து நெக்ஸ்ட்டு ஃபீட் மெக்கானிசம். இந்த ஃபீட் மெக்கானிசம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, கட்டிங் டூல் வந்து ஒரு பீஸுக்கு எதிராக நகர்ற வேகத்தை ஃபீடுன்னு சொல்கிறோம். இந்த டூலுக்கு லேத்தில் லாங்கிடியூட்னல் ஃபீடு, கிராஸ் ஃபீடு, ஆங்குலர் ஃபீடுன்னு 3 ஃபீடு வந்து கொடுக்குறோம். இதில் கட்டிங் டூல் லேத் அச்சுக்கு பேரலாக நகர்த்துறது மூலமாக நம்ம லாங்கிடியூட்னல் ஃபீடும், செங்குத்து திசையில் நகர்த்துறது மூலமாக கிராஸ் ஃபீடும், காம்பவுண்டர்ஸை லேத் அச்சுலேருந்து நமக்கு தேவையான ஆங்கிளுக்கு திருப்பி கிராஸ் லைடாக தேவையான கோணத்தில் நகர்த்தி ஆங்கிள் ஃபீடும் கொடுக்குறோம். ஃபீட் மெக்கானிசத்தில் மூலமாக நம்ம கீழே பார்த்துட்டிங்களா 3 வகையான மெக்கானிசம் வந்து இருக்குது. அதில் ஒன்று வந்து டம்ளர் கியர் மெக்கானிசம், குயிக் சேஞ்ச் கியர் பேக்ஸு,
ஆப்ரான் மெக்கானிசம். இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது டம்ளர் கியர் மெக்கானிசம். இந்த டம்ளர் கியர் மெக்கானிசம் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, லீட் ஸ்க்ரூ அண்டு ஃபீட் ராடோட டைரக்ஷனை மாற்றுறதுக்கு இந்த டம்ளர் கியர் மெக்கானிசம் நம்ம யூஸ் பண்ணுறோம். டம்ளர் கியர் மெக்கானிசத்தோட படத்தை வந்து இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. இதில் ஏபின்னு சொல்லி 2 படம் இருக்கும். அதை ரெண்டையும் பார்ப்போம். இப்போ மேலே இருக்கிறதுக்கு பேர் வந்து ஏ வந்து ஸ்பிண்டில் கியர், அதாவது ஸ்பிண்டில் கியர். அந்த ஸ்பிண்டில் கியருக்கு கீழே டம்ளர் கியர்னு சொல்லி பிசின்னு சொல்லி 2 கியர் வந்து இருக்கும். அதுக்கு கீழே ஸ்டட் கியர் டி இருக்கும். இதில் ஸ்டட் கியர் லீவர் வந்து பொருத்தியிருப்பாங்க. இந்த ஸ்டட் கியருக்கு கீழே வந்து இன்டர்மீடியட் கியர்னு சொல்லி ஒரு கியர் இருக்கும். இந்த இன்டர்மீடியட் கியருக்கு கீழே வந்து லீட் ஸ்க்ரூ கியர் வந்து பொருத்தியிருப்பாங்க. இதோட ரெண்டு படத்துலையும் பார்க்கும்போது முத்து கவனிச்சிங்க அப்படின்னா இதில் இருக்க ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும். படத்தில் ஏல பார்த்தீங்க அப்படின்னா டம்ளர் கியர் சி வந்து ஸ்பிண்டில் கியரோட கனெக்ட் ஆகிருக்கும். படம் பியில் பார்த்தீங்க அப்படின்னா டம்ளர் கியர் பி வந்து ஸ்பிண்டில் கியரோட கனெக்ட் ஆகிருக்கும். இதனால் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம். இப்போ ஸ்டட் கியரோட லீவரை நம்ம மேலே தூக்கும்போது டம்ளர் கியர் சி வந்து ஸ்பிண்டில் கியர் ஏவோட கனெக்ட் ஆகுது. இதனால் அது ஸ்பிண்டில் கியர் சுற்றுற கிளாக் வைஸ் திசைக்கு ஆப்போசிட்டாக ஆன்டி கிளாக் திசையில் டம்ளர் கியர் சி வந்து சுற்றும். அதனால் ஸ்டட் கியர் டி வந்து கிளாக் வைஸில் சுற்றும். இன்டர்மீடியட் கியர் அதோட கனெக்ட் ஆகிருக்கிறதுனால அது ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றும். இதனால் கீழே இருக்கிற இன்டர்மீடியட் கியர் கீழே இருக்கிற லீட் ஸ்க்ரூ கியர் வந்து கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகும். இந்த டைரெக்ஷனால் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா ரைட் ஹேண்ட் த்ரெட் வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ லீவரை என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம கீழே இருக்கிற பொசிஷனுக்கு கொண்டு வரும்போது இந்த டம்ளர் கியர் 2வது படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். டம்ளர் கியர் பி வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஸ்பிண்டில் கியரோட ஏவோட கனெக்ட் ஆகுது. இதனால் ஸ்பிண்டில் கியர் டைரெக்ஷன், அதாவது கிளாக் வைஸ் டைரெக்ஷனுக்கு ஆப்போசிட்டாக பி சுற்றும். இதனால் பிக்கு ஆப்போசிட்டாக சி கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகும். அதனால் அதுக்கு ஆப்போசிட்டாக ஸ்டட் கியர் டி வந்து ஆன்டி கிளாக் டைரெக்ஷனில் சுற்றும். இதனால் இன்டர்மீடியட் கியர் வந்து கிளாக் வைஸில் சுற்றுறதுனால கீழே இருக்க ஸ்டட் கியரு ஆன்டி கிளாக் டைரெக்ஷனில் ரொட்டேட் ஆகும். இது மூலமாக நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் த்ரெட் வந்து நமக்கு கிடைக்கும். இது மாதிரி இதில் நமக்கு ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா அந்த ஆக்சிஸ், கியரோட ஆக்சிஸ் வந்து எப்படி அமைஞ்சிருக்குன்னு கரெக்டாக பார்த்துக்குங்க. அதே மாதிரி முக்கியமாக அதில் இருக்கிற ஆரோ மார்க்கை வந்து நீங்கள் கண்டிப்பாக கரெக்டாக வந்து யூஸ் பண்ணணும். அப்போ கண்டிப்பாக போடணும். அதெல்லாம் மாற்றம் பண்ணக்கூடாது. மாற்றியாச்சு அப்படின்னா அதோட டைரெக்ஷன் வந்து மாறிடும். அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து குயிக் சேஞ்ச் கியர் பேக்ஸோட அமைப்பை வந்து படத்தில் பார்க்குறீங்க. ஸ்பிண்டில் கியர்லேருந்து சாஃப்ட் ஏக்கு டம்ளர் வீல் அண்டு சேஞ்ச் கியர் வழியாக பவர் வந்து கிடைக்குது. இதில் படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸ்பிண்டில் கியர் வந்து மேலே இருக்குது. இந்த டம்ளர் கியர் வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஸ்பிண்டில் கியரோட கனெக்ட் ஆகி அதில் சேஞ்ச் கியருக்கு வந்து சப்ளை வருது. இந்த சேஞ்ச் கியர் வந்து சாஃப்ட்டு ஏவோட கனெக்ட் ஆகிருக்கும். சாஃப்ட் ஏ வந்து கியர் கவுண்டர் வந்து இருக்கும். இதில் 6 தெரியுது நமக்கு, ஆனால் வச்செல்லாம் 12 இருக்கும். அதிலேருந்து இந்த சாஃப்ட் ஏலேருந்து
ஷாஃப்ட் பிக்கு வந்து சப்ளை வருது. இந்த ஷாஃப்ட் பியில் வந்து ஒரு 4 கியர் இருக்கும். இதில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஷாஃப்ட் பியில் ஸ்லைடிங் கீ ஹேண்டில் வந்து இருக்கும். இந்த கீ ஹேண்டில் எதுக்காக வச்சுருக்காங்க அப்படின்னா, இதில் இருக்கிற கியரை வந்து ஷாஃப்ட் ஏவோட மாற்றி மாற்றி நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். நமக்கு தேவையான ஆப்ரேஷனுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, மாற்றி மாற்றி கனெக்ட் பண்ணி இந்த 12 கியரோட மாற்றி மாற்றி கனெக்ட் பண்ணும்போது 12x4 அதாவது 48 வகையான ஸ்பீடு வந்து கிடைக்கிது. இதுக்கு ஷாஃப்ட் சிக்கு வந்து என்ன பண்ணுது, 48 வகையான ஸ்பீடு வந்து நமக்கு கிடைக்கும். இந்த ஷாஃப்ட் சி வந்து லீட் ஸ்க்ரூவோட ஒரு கிளட்ச் மூலமாக ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஷாஃப்ட் சியில் பார்த்தீங்க அப்படின்னா கிளட்ச் ஹேண்டில் வந்து இருக்கும். இந்த கிளட்ச் ஹேண்டில் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, லீட் ஸ்க்ரூவை ஷாஃப்ட் சியோட கனெக்ட் பண்ணுறதுக்கும் டிஸ்கனெக்ட் பண்ணுறதுக்கும் நம்ம பயன்படுத்துகிறோம். பார்த்தீங்களா, இதுதான் வந்து இதோட அமைப்பு. அடுத்து நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து ஆப்ரான் மெக்கானிசத்தை பற்றி நம்ம பார்க்கலாம்.